திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. திருத்தணி பகுதியை சேர்ந்த இளம் விவசாயி லிங்கமூர்த்தி என்பவர் கூட்டத்தில் இருந்து எழுந்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயம் செய்வதற்காக வீட்டில் இருந்த அனைத்து நகைகளும் அடகு வைத்துவிட்டதாகவும் தற்போது என் மனைவியின் தாலி மட்டுமே மிஞ்சி இருப்பதாக தனது மனைவியின் தாலி கயிறுடன் வந்து காட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் பல நிபந்தனைகள் விதித்து பயிர்க்கடன்களை அரசு முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. முதல்வர் விஜய் விவசாயிகளின் கஷ்டங்களை உணர்ந்து முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வரும் வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என அந்த இளம் விவசாயி வலியுறுத்தியுள்ளார். வரும் பட்ஜெட்ல ஒரு நிமிஷம் வரும் பட்ஜெட் தாக்குதல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடனை தள்ளுபடி பணத்துக்கு கட்டாயமா பண்ணணும். அப்படி பண்ணாதான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை விவசாயிகள் சந்தித்து வராங்க. அதாவது உழுதானே விவசாயி உழுதானே, அவன் யாருக்கு என்ன வைத்தான்? தான் பெற்ற மகனுக்கும் தன் பெற்ற மகனுக்கும் கடன் வச்ச நகை எதுவுமே வைக்கல. எங்க தாத்தா எங்க அப்பா கடன் வச்சுட்டு போனாரு, எங்க அப்பா எனக்கு கடன் வச்சுட்டு போனாரு. நான் ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு நான் இயற்கை விவசாயம் பண்ணேன். இயற்கை விவசாயம் பண்ணி எனக்கு சரியான லாபம் கூட வரல. மறுபடியும் நான் கெமிக்கலுக்கே போன நிலையில வந்துட்டேன். உண்மையில சொல்றேன், நீ வயலை எடுத்து பாருங்க. ஏன்னா விவசாயத்தை விட்டுட்டு கூடாது. ஏன்னா விவசாயம் நம்மளுடைய வாழ்வியல் கிடையாது, ஊருக்கே சோறு போடுற ஒரு விஷயம். அதனால விவசாயத்தை விட்டுட கூடாது. நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் கட்டாயமா விவசாயிகளுடைய பயிர்க்கடனை எல்லா கடையும் முழுமையா தள்ளுபடி பண்ணணும்ன்றது இந்த தருணத்துல நீங்களும் மாவட்ட ஆட்சியர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை ஒரு கடிதம் எழுதி முழு கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு ஒத்துழைக்கணும்ன்றது இந்த அவையில எல்லா விவசாயிகள் சார்பாகவும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.